السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى فلولا إذا بلغت الحلقون وأنتم حينئذ تنظرون. قال نبينا صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال. صدق الله العلي العليم وصدق رسول الله العلي الكريم. பசிக்கின்ற பறவைக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற அந்த ஏக அல்லாவுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. பொன்னான வாழ்வும் வாழ்ந்து பொக்கிஷமாக அதனையும் தந்து பொழுதெல்லாம் மனதில் வாழும் பொன்னான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் பன்றாக நிலமட்டுவாங்க. ஆமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு மண்ணறையில் மனிதன். மண்ணறையில் மனிதன் என்றால் என்ன? மண்ணறையில் மனிதன் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை தான் மண்ணறை என்று சொல்லப்படும். மண்ணறையில் மனிதன் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு 3 வாழ்க்கையை அமைத்துள்ளார். சில காலம் இருக்கக்கூடிய துன்யா வாழ்க்கை, பல காலம் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கை, காலமில்லாத, வருடமில்லாத, மாதமில்லாத, நாட்கள் இல்லாத, நேரங்கள் இல்லாத, நிமிடங்கள் இல்லாத வாழ்க்கை மறுமையுடைய நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகியவற்றை நேசிக்கிறான். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகியவற்றை நேசிக்கிறான். அழகியவற்றை என்றால் யார்? ஒரு நல்லடியார். அவன் என்னென்ன அமல் செய்வான், என்னென்ன நல்ல அமல்கள் செய்வார்களோ அதை கொண்டு அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ் நல்ல அமலை நேசிக்கிறான். அதனால் அல்லாஹ் அவனே பிரியம் கொள்கிறார்கள். அல்லாஹ் பிரியம் கொள்கிறான். அவருடைய மறுமை அழகாக இருக்கும். இன்னும் அவருடைய கபர் வாழ்க்கை அழகாக இருக்கும். இன்னும் அவர்கள் துன்யா வாழ்க்கையும் அழகாக இருக்கும். ஏன், அதே ஒரு கெட்ட மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் அல்லாவை பிரியம் கொள்வில்லை, அவனுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் அல்லாஹ் அவரை பிரிய கொள்வானா? அவன் நாசமாகி விடுவான், அவன் கேடுகட்டு போய்விடுவான். ஏன், பாவத்தின் வழியாக இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஃபோனை தண்ணீர் விழுந்துடக்கூடாது என்று நாம் இன்று பாதுகாக்கிறோம். ஆனால் அதில் முழுங்கிவிட்டோம் என்று நாம் இன்று நம்மளை பாதுகாக்கவில்லையே. ஒரு வரலாறு வருகிறது. தர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். அவருக்கு கபர்குழி நோண்டப்படுகிறது. இன்னும் குழந்தை குழி சிறு பிள்ளை குழி என்று அது நோண்டப்படவில்லை. பிள்ளை குழி என்றால் அந்த கபரிலே சைடில் இன்னொரு குழி அந்த கபரிலே தோண்டப்படும். அது இன்னும் நோண்டப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்து இந்த கபருடைய விஷயத்தில் விளக்குகிறார்கள் சஹாபாக்களிடத்தில். அங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எப்படி அமர்ந்திருந்தார்கள் தெரியுமா? ஒரு ஹதீஸ் வருகிறது, பறவைகள் தரையில் எப்படி அமைதியாக அமர்ந்திருக்குமோ அசையாமல், அதே போல் சஹாபாக்கள் அங்கே அமர்ந்திருந்தார்களாம். ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால் சொன்னது. ஒரு மனிதர் ரூஹ் பிரியும் போது அவருடைய ரூஹ் எப்படி பிரியும் என்று நல்லவருக்கும் சொல்லியிருக்கிறார்கள், கெட்டவருக்கும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நல்லடியாருக்கு ரூஹ் எப்படி பிரியும் என்று தெரியுமா? அவருக்கு ஒரு எறும்பு கடி கூட இல்லாமல் அவருக்கு அழகாக பிரியப்படும் அந்த ரூஹ். அவ்வளோ அழகாக ஒரு எறும்பு கடி கூட இல்லாமல் அந்த ரூஹ் பிரியப்படும். அவர் ரஹ்மத்தான மலக்குகள் அந்த ரூஹை எடுத்து செல்வார்கள். எடுத்து வானத்திற்கு செல்வார்கள். வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். கண்ணியமாக அவர்கள் சங்கேமிக்க அழைக்கப்படும். அழைத்து அவர்களை, உங்களுடைய இடம் இல்லை, ஏன் அங்கே செல்லுங்கள் என்று அந்த வானத்தின் கதவு சொல்லப்படும். அதே ஒரு கெட்ட மனிதனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் எப்படி அந்த கஷ்டப்படுவான் தெரியுமா? அந்த ரூஹ் எடுக்கும் நிலையில் ஒரு கஷ்டமான மரத்தை ஒரு ரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமமாக அறுக்கிறார்களோ அந்த வேதனை எப்படி இருக்குமோ அந்த மனிதனுக்கு அந்த வேதனை தடப்படும். அந்த அளவு அல்லாஹ் தஆலா அந்த வேதனை கொடுப்பான்.
ஏன் அல்லாஹ் தாலாவே அவனுடைய திருவசனத்தில் கூறுகிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கோன், பின்னார் உயிர் அது தொண்டைக்குழி அடைத்திரும் பொழுது, வாத்தும் ஹைன ஐதியும் தமுலுரோன், அந்நேரத்தில் நீங்கள் மரண வேதனையில் சிக்கி தவிப்பதை பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தாலாவே கூறுகிறான். அதாபான மலக்குமார்கள் அந்த கெட்ட மனிதனுடைய ரூஹை பறித்து செல்வார்கள். பறித்து வானத்திற்கு செல்லும் போது அந்த வானத்தின் கதவு, உனக்கு இங்கு இடம் இல்லை, இங்கிருந்து போ என்று கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி, உன்னுடைய இடம் சிஜ்ஜீன், அந்த இடத்திற்கு நீ சென்று விடேன் என்று அந்த கெட்ட மனிதனை திட்டி அந்த வானத்தில் கதவுக்குள் நுழைய விடாது. அதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த ரூஹ், 2 ரூஹும், நல்லடியார் ரூஹும் கெட்டடியார் ரூஹும் கீழே இறங்கப்படும். அவருடைய உடம்புக்கள் திருப்பி மறப்படும். அப்பொழுது ஒரு நல்லடியாரை குளிக்க ஊற்றி நல்லபடியாக கஃன் துணி கட்டிவிட்டு அவர்கள் தூக்கிட்டு செல்லும் பொழுதே சொல்லப்படுமா, என்னை சீக்கிரம் எடுத்து செல்லுங்கள் என்று அந்த நல்லடியார் உடைய கபர் அந்த நல்லடியாரோட உடம்பு சொல்லுமா. ஆனால் அந்த மக்களுக்கு அந்த கூச்சல் கேட்காது, அந்த கூச்சலுடைய சத்தம் கேட்காது. அதே ஒரு கெட்ட மனிதனை நல்லபடியாக குளிக்க ஊற்றி அவரை தூக்கிட்டு அந்த கஃன் துணி கட்டிவிட்டு அவரை தூக்கிட்டு செல்லும் பொழுது என்ன நடக்கும்? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இனி எங்கே கூட்டு செல்கிறீர்கள் என்று கதறி கதறி சொல்வாராம். ஆனால் அந்த மக்களுக்கு அதுவும் கேட்காது. அதற்கு பின்பு கபரிலே அவர்களை அடக்கப்படும். கபரிலே 2 மலக்குமார்கள் வருவார்கள். கேள்வி கணக்கு நடைபெறும். மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? மன் நபியுக, உன்னுடைய நபி யார்? மன் தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகைப்படத்தை காமித்து இவர் யார் என்று கேட்பார். அவர் ஒரு நல்லடியார்களாக இருந்தால் இதற்கு இலகுவாக பதில் சொல்லிவிடுவார். இதற்கு இலகுவாக ரொம்ப லேசாக பதில் சொல்லிவிட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். ஆனால் ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால் சொர்க்கத்தில் அந்த பதில் சொல்ல முடியுமா? தவித்து தவித்து கொண்டிருப்பான். அவனுக்கு ஒரு பதிலும் தெரிய வராது. கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். அதிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக. இன்னும் மரணிக்கும் நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுப்பானாக. இன்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹலாலாக்கி தருவானாக. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்மக்களாக நம் அனைவரும் ஆக்குவானாக. வாகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.